शांति शांति ओम शांति शांति இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும் நீயோராத்மா சரீரம் அல்ல பரமாத்மாவின் செல்வம் திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக இப்போ மாற வேண்டும். அதனால் ஒரு பாபாவை மட்டுமே நினைவு செய்யுங்கள். எவ்வளவு பாபாவை நினைக்கிறோமோ பாபா சொல்கிறாங்க அவ்வளோ அவங்க ஆத்மாவில் இருக்கக்கூடிய கரை விலகிடுங்கிறார். ராவணன் எப்போ பிரவேசமானாரோ, அதாவது 5 விகாரங்கள் உள்ளே வந்த உடனே எவ்வளோ தூய்மையான ஆத்மா நீங்கள் எல்லாருமே ரொம்ப கீழே வந்துட்டீங்க. இப்போ மீண்டும் என்னை மட்டும் நினைவு செய்தீங்கன்னா சதோ பிரதானமாக தூய்மையாக கரை இல்லாதவர்களாக மாறிடுவீங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குழப்பம் அடைய மாட்டீங்க எந்த விஷயத்துலையும். இப்போ ட்ராமாவை பற்றி சொல்கிறார். இந்த ட்ராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம், இப்போ தான் உருவாயிட்டிருக்கு அப்படி கிடையாது. ஏற்கனவே 5000 வருஷமும் என்னெல்லாம் நடக்கணும், எதெல்லாம் நடக்கணுங்கிறது, எப்பெல்லாம் நடக்கணுங்கிறது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே புதுசு கிடையாது. அப்போ எதெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே பாஸ்ட் எல்லாமே இப்போ மீண்டும் ப்ரெசண்ட்டாக ஆகும். அப்போ இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எதுக்குமே குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ராமா அனாதியானது, முதலும் முடிவும் ஆனது. எப்போ ஆரம்பமாச்சுன்னு கேள்வி கேட்க முடியாது. இதனுடைய ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி மீண்டும் அதே போல் ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்குங்கிற. ஆனால் சிலருக்கு அது போல் எண்ணம் வருது, இது 84வது பிறவியா என்னோடது, இல்லை இல்லையா அப்படின்னு, இது கடைசி ஜென்மமாக என்னோடது இல்லையான்னு. இதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அது போதும்னு சொல்கிறார். அதனால் பாபா நமக்கு இன்றைக்கி ட்ராமாவை பற்றி புரிய வைக்கிறாரு. இந்த ட்ராமாவோட ஹிஸ்ட்ரி, தன்னுடைய ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாரு, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியும் சொல்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே போல் வந்தேன், உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன் கல்பம் முன்னாடி, இப்போயும் வந்திருக்கேன், மீண்டும் அதே போல் வருவேன். அதே போல் நம்மளையும் சொல்கிறார். நாமும் ஏற்கனவே சொர்க்கத்தில் எஜமானர்களாக இருந்தோம், ராஜயோகத்தை சங்கமயுகத்தில் கற்றுக்கொண்டோம், அவ்வளோ சுகமாக சத்தியுகத்தில் இருந்தோம். இப்போ என்ன ஆகிட்டோம், கீழே வந்துட்டோம். வைரமாக இருந்தவங்க சோழியாக மாறிட்டீங்க. 5000 வருஷம் ஆச்சு அதுக்கு. அப்போ சோழியிலேருந்து வைரமாகிறது ஒரே பிறவி தான். அப்போ இதெல்லாம் ட்ராமாவில் இருக்குது, இதே போல் மீண்டும் நடக்குங்கிற. அதனால் இது மேலே நம்பிக்கை வைத்து இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆடாத அசையாத மனநிலையோடு இருங்கங்கிற. மேலும் பக்தியில் கூட தமோ பிரதான பக்தி தான் இப்போ நடக்குது. இப்போ இரவு மாறி பகல் வரணும். இரவு பக்தி இப்படி தான் இருக்கும் இந்த டைமில். இப்போ பாபா அதுக்காக தான் சொல்கிறார். பிரம்மா பாபா கூட ரொம்ப அனுபவி. சாது சன்னியாசிகளை பூஜை செய்வது, அவர்கள் சன்னியாசிகளும் சிவோகம் நாமே சிவம் சொல்லிட்டாங்க. அதனால் மாதர்கள் அவங்கள பூஜை செய்கிறாங்க. பழங்களை வைப்பதும், மலர்கள் போட்டு அவர்களுக்கு பூஜை செய்வதும், தண்ணீரால் அவர்களுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய காரியம் செய்வதும் எல்லாமே பக்தியில் இருக்குது. இது தமோ பிரதான பக்தி தான். ஆனால் இதுவும் நடக்குங்கிற, ட்ராமாவில் இருக்குது, இதுவும் நடக்கணுங்கிற. இப்போ நீங்கள் தூய்மையாக நான் மாறியே தீருவேங்கிற உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இந்த ஒரு பிறவியில் தூய்மையாக இருந்தீங்கன்னா எவ்வளோ உயர்ந்த சொர்க்கத்தோட ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்கிது. அதனால தான் பாபா தந்தையான என்னை மட்டுமே இப்போ நினைவு செய்யுங்க. ஆத்மா தன்னுடைய எல்லா தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்த எல்லா பாவங்களும் பஷ்பமாயிடும், கரைகள் எல்லாமே போயிடுங்கிறார். உங்களுடைய தர்மம் கர்மம் ரெண்டுமே கீழே போயிடுச்சு. இப்போ மீண்டும் சிரேஷ்ட தர்மம் கர்மத்திற்கு நீங்கள் போகணும். நமக்கு மறந்துடுச்சு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் நம்மளோடதுன்னு. தூய்மை இழந்தனால ஹிந்து தர்மம்னு சொல்லிட்டோம். மீண்டும் அந்த தேவதா தர்மத்திற்கு செல்ல வேண்டும்ங்கிறார். இப்போ பாபா சங்கமயுகத்தை தான் 3 தர்மத்தையும் படைக்கிறார். பிராமண தர்மம், தேவதா தர்மம், சத்திரிய தர்மம். இந்த 3மே பாபா சங்கமயுகத்தில் தான் படைச்சிட்ருக்காரு. இப்போ நீங்கள் இந்த ராஜயோகம், பழமையான ராஜயோகத்தை
சிவபாபா மூலமாக கற்றுக்கொண்டு தான் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகிறீங்க. இப்போ இந்த படிப்பு வந்து பெரிய மேஜிக்குங்கிறார். மனிதனை தேவதையாக மாற்றக்கூடிய பெரிய மேஜிக் பண்ணக்கூடியது. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 20/3/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைங்களே, புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டுமானால் ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் கரை நீங்கும், ஆத்மா தூய்மையாகும். கேள்வி: எந்த ஒரு நினைவு இருக்குமானால் ஒரு பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமடைய முடியாது. பதில்: டிராமாவின் நினைவு. எது நடக்கிறதோ அது நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. இப்பொழுது புதிதாக எதுவும் உருவாக்கப்பட வேண்டியதில்லை. இந்த அனாதியான ஆரம்பமும் முடிவும் இல்லாத டிராமா தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். இதில் எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமடைய தேவையில்லை. அநேக குழந்தைகள் இது எனது 84வது பிறவிதானா இல்லையா தெரியவில்லை என்று குழம்பி போகின்றனர். பாபா கூறுகின்றார், குழப்பமடைய வேண்டாம். மனிதனிலிருந்து தேவதையாக மாறுவதற்கான புருஷார்த்தத்தை செய்யுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி என்பதோட அர்த்தம் தெரியும். நான் ஆத்மா, ஆத்மாவாகிய எனது சுய தர்மம் சாந்தி. நான் ஆத்மா, சாந்த சுரூபமானவன், சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன். இதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த பாடத்தை பக்காவாக ஆக்கிக்கொண்டே செல்லுங்கள். நான் யாரு, என்னுடைய வீடு எது, இதை பக்காவாக்கிக்கோங்க. இதெல்லாம் யார் புரிய வைக்கின்றார்? சிவதந்தை. சிவபாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும். அவருக்கு தனக்கென்று ரதம் கிடையாது, அவருக்குன்னு ஒரு உடல் கிடையாது. அதனால் அவருக்கு நந்தியை வாகனமாக கொடுத்து விட்டார்கள். கோவில்களுக்கு சென்று பார்க்கையில் நந்தியை வைத்துள்ளனர். இது முழு அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. சிவன்னாலே அவர் நந்தி மேலே வருவார், ஒரு காலையில் வருவாருன்னு காமிச்சிட்டாங்க அவரோட வாகனமாக. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? அவருக்கு உடல் இல்லை. ட்ராமா படி இவர் பிரம்மாவோட உடலை ஆதாரமாக எடுத்து அதில் பிரவேசமாகி நம்ம கூட வந்து பேசுகிறார். அப்போ அவர் பிரவேசமாகக்கூடிய ஒரு உடல் ஆணாக இருக்கிறதுனால ஒரு நந்தியாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் மற்றவர்களுக்கு புரியறதில்ல, அறியாமையில் அப்படி காட்டுறாங்க. குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். இவர் ஆத்மாக்களின் தந்தை சிவன் அப்படின்னா உடலுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா அவர். இவருக்கு பெயர்களோ அநேகம் உள்ளது. ஆனால் அநேக பெயர்களால் குழம்பி போகின்றனர். எத்தனை பேர் அவருக்கு வச்சுருக்காங்க. ஆனால் சிவா அப்படின்னு தன்னோட பேரை தானே சொல்கிறார். மற்ற எல்லா பேருமே அவர் வச்சுக்கிட்டதில்லை, நாம பக்தி மார்க்கத்தில் அவருக்கு வச்சது. உண்மையில் இவருடைய பெயர் சிவா. சிவ ஜெயந்தியும் பாரதத்தில் கொண்டாடப்படுகிறது. அவர் நிராகார பாபா, அதாவது உடலற்றவர், ஜோதியானவர், வந்து பத்தீத்தமானவர்களை தூய்மையாக ஆக்கிறார். சிலர் பாகீரதம் என்றும் சிலர் நந்திகணம் என்றும் சொல்லுகின்றனர். பாக்யசாலி ரதம், பாகீரதன் அப்படின்னு தனியாக ஒருத்தரை காட்டிட்டாங்க. நந்திகணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக பூஜைகளை செய்கிறாங்க. அவருடைய ரதம் தான் அது. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் காட்டப்படுது. தான் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியான ரதத்தில் வருகின்றேன் என்று பாபாவே கூறுகின்றார். அவர் எந்த உடலை செலக்ட் பண்ணுறாரோ அது பாக்கியசாலியான உடல் தான். நான் பிரம்மாவோட உடலில் பிரவேசிக்கின்றேன். பிரம்மா மூலமாக பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றேன். பாரதவாசிகளாகி நீங்கள் அனைவரும் இதை அறிவீர்கள் இல்லையா? லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யம் எப்பொழுது இருந்தது? பாரதவாசி குழந்தைகள் நீங்கள் அனைவரும் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். நாம் மறந்துட்டோம். சொர்க்கவாசியாக இருந்தீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன் நான் வந்து சதோ பிரதானமான சொர்க்கத்தின் எஜமானர்களாக உங்களை ஆக்கியிருந்தேன். பாபா இதே போல் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராமாவில் வந்திருக்கார். பிறகு என்ன பண்ணிட்டோம்? நாம் அப்படி இருந்த நாம் புனர்ஜென்மம் கண்டிப்பாக எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நம்மளை பற்றி அவர் தெளிவாக புரிய வைக்கிறார். இப்பொழுது ஜெயந்தி எல்லாம், அவரோட சிவ ஜெயந்தி, பிறந்தநாள்லாம் கொண்டாடுறோம். அவர் வந்து இப்பொழுது 85 ஆண்டுகள் ஆகிவிட்டனம்னா இப்போ 90 வருஷம் ஆச்சு. பிறகு அதனுடன் கூடவே பிரம்மா விஷ்ணு சங்கரின் வருகையும் உள்ளது. அப்பா பிறந்தவுடனே குழந்தைகளும் பிறவி எடுக்கிறாங்க.
திருமூர்த்தி பிரம்மாவின் ஜெயந்தி என்று யாரும் வெளிப்படுத்துவதில்லை. இல்லை, திருமூர்த்தி சிவன் தான் சொல்ல முடியும், திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்ல முடியாது. நான் பிரம்மா மூலமாக ஸ்தாபனையை மீண்டும் செய்கிறேன். அப்போ மீண்டும்ங்கிற வார்த்தை முக்கியமானது. பிராமணர்களை உருவாக்கி கொண்டே செல்கின்றேன். பிரம்மா மற்றும் பிராமணர்கள் ஜென்மம் நடைபெறுகிறது. பிரம்மா பிறந்தவுடனே பிராமணர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிறகு நீங்கள் தான் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். பாபாவோட நினைவு மூலம்தான் உங்களுடைய கரை நீங்கும். ஆத்மாவில் என்னெல்லாம் அழுக்கு இருக்கும். பாரதத்தோட பழமையான யோகம் புகழ்பெற்றதாக இருக்கிறது. யோகம்னாலே பாரதம் தான். ஆனால் அதை யார் கற்றுத்தந்தார், இதை யாரும் அறிவதில்லை. யோகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிவபாபா தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். தானே சொல்கிறார், ஏ குழந்தைகளே, நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள், தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு ஆஸ்தி என்னிடமிருந்து தான் கிடைக்கின்றது. நான் உங்களுடைய தந்தை. எவ்வளோ தடவை நமக்கு திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறார், நான் தான் உங்களுக்கு அப்பா, ஆத்மாவோட அப்பா. நான் கல்பமாக வருகின்றேன். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றேன். நீங்கள் தேவி தேவர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளை எடுத்து தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். ராவணனோட வழிப்படி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளோ நாளாக ராவண வழிப்படி நடத்தும். இப்போ ஈஸ்வரன் போடக்கூடிய வழியினால் சொர்க்கத்தோட எஜமானர்களாக ஆக போகிறோம். பாபா சொல்கிறார், நான் கல்பத்திற்கு முன்பும் கூட வந்திருந்தேன். இதே போல் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன். எதெல்லாம் கடந்து சென்றுள்ளதோ, முடிஞ்சதோ, அவை கல்பமாக மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். பாஸ்ட் எல்லாம் ப்ரெசண்ட் ஆகும். பாபா மறுபடியும் வந்து இவருக்குள் பிரவேசம் ஆவார். இப்போ வந்திருக்கிற மாதிரி, ஏற்கனவே வந்தார், இப்போ வந்திருக்காரு, இப்போ வந்த மாதிரியே திரும்பவும் வருவார். பிறகு இவர் அனைவரையும் பராமரிப்பார். இந்த பிரம்மா மூலமாக எல்லாத்தையும் அவர் பாலனை செய்வார். நீங்கள் அறிவீர்கள், நான் தான் சங்கம யுகத்தில் வந்து மனிதனை தேவதையாக ஆக்குகின்றேன். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. நாம் சத்தியுகத்தில் இருந்தோம். பாரதவாசிகளாகிய நாம் பிறகு 84 பிறவிகளை எடுக்க வேண்டியதாக இருந்தது. நம்மளோட ஹிஸ்ட்ரி சொல்கிறார், அவரோட ஹிஸ்ட்ரியும் சொல்கிறார், நம்மளுடைய ஹிஸ்ட்ரியும் சொல்கிறார். முதல்ல நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக, சோலா கலா சம்பூர்ணமாக 16 கலையில் நிறைஞ்சவங்களாக இருந்தீங்க. ராஜா ராணி எப்படியோ அதே போல் பிரஜைகளும் வரிசைக்கிரமமாக உயர்ந்தவங்களாக இருந்தாங்க. அனைவருமே ராஜாவாக ஆகிவிட முடியாது இல்லையா? சொர்க்கம்னா அங்கேயும் ராஜா ராணினா எல்லாரும் ராஜா ராணி கிடையாது, பிரஜைகள் இருப்பாங்க தானே. பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் உங்களுக்கு 8 பிறவி, திரேதாயுகத்தில் 12 பிறவி. இப்படி தங்களை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த பாகத்தை எல்லாம் நடித்து முடிச்சிருக்கோம். இப்போ முதலில் சூரிய வம்சி ராஜ்யத்தில் பாகத்தை நடித்தோம், பிறகு சந்திர வம்சத்தில் நடித்தோம், பிறகு கீழே இறங்கி வாம மார்க்கத்தில், அந்த விகார மார்க்கத்தில் துவாபரிகத்தில் இருந்துட்டு வந்துட்டோம். பிறகு நாம் 84 பிறவி எடுக்கக்கூடிய நாம் 63 பிறவிகளாக தான் விகாரிகளாக ஆகிவிட்டோம். பாரதவாசிகள் தான் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்தனர். வேறு எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் இத்தனை பிறவியை எடுப்பதில்லை. இப்போ அதிக ஜென்மம் எடுக்கக்கூடியவர்கள் தேவதைகள் தான். ஏன்னா தேவதா தர்மம் ஆரம்பத்துலேருந்தே வந்துடுச்சு. ஸோ இப்போ அந்த குருநானக் 500 ஆண்டுகள் தான் இருக்குது. அதனால் 12-14 பிறவிகள் தான் அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்க முடியும். இப்படி கணக்கு போட்டு நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறார். கிறிஸ்துவர்கள் 2000 ஆண்டுகளில் வரும்போது 60 முறை புனர்ஜென்மம் மறுபிறவி எடுத்திருப்பார்கள். புனர்ஜென்மம் என்பது எடுத்துக்கொண்டே செல்கின்றனர், வளர்ச்சி ஆகி கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அந்த தர்மத்தில் வராங்க. இப்போ புத்தியில் இதையெல்லாம் நீங்கள் சிந்தனை செய்தால், நாம் தான் 84 பிறவிகளை எடுத்துள்ளோம், மீண்டும் சதோ பிரதானமாக நாம் தான் ஆக வேண்டும்ங்கிறது புரியுங்கிறார். என்னெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கோ அதெல்லாம் ட்ராமா. எந்த ட்ராமா உருவாக்கப்பட்டுள்ளதோ அது மீண்டும் அதே போல் நடக்கும். எப்போ எந்த தர்மம் வரணும், எவ்வளோ பிறவிகள் அவங்க எடுக்கணும், எல்லாமே ட்ராமாவில் இருக்குது. இந்த முடிவில்லாத சரித்திரத்தில் உங்களை அழைத்து செல்கிறார். பாபா நமக்கு நினைவூட்டுறார். இந்த எல்லையற்ற இந்த ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் 84 பிறவிகளை முடித்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் பாபா நினைவுபடுத்துகிறார், உங்களுடைய வீடு சாந்தி தாமம். ஆத்மாவினுடைய வடிவம் என்ன? புள்ளியாக இருக்குது. அங்கே, அதாவது சாந்தி தாமத்தில் புள்ளிகளினுடைய நிராகார மரம் அங்கே இருக்குங்கிறார். எல்லாருமே அங்கே நிராகார ஆத்மாவாக அமர்ந்திருப்போம். ஆத்மாக்களுடைய இது கூட வரிசை கிரமமான மரம் இருக்கிறது. சிவபாபா பக்கத்தில் யார் இருக்கணும், அந்தந்த தர்மத்தில்
யார் வராங்களோ அந்த தர்மத்துக்கு கீழே தான், தர்ம பிதாக்கள் கீழே தான் இருப்பாங்க. இப்படி வரிசை கிரமமாக இருப்பாங்க. பரமாத்மா புள்ளி வடிவானவர். இவ்வளவு பெரிய லிங்கம் என்பதெல்லாம் அவர் கிடையாது. அப்படி காட்டிட்டாங்க. பாபா கூறுகிறார், நீங்கள் என்னுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள், எனவே நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றேன். முதலில் நீங்கள் என்னுடையவர்களாக ஆனீர்கள், பிறகுதான் உங்களுக்கு படிப்பை சொல்லித் தருகின்றேன். என்னை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நான் கற்றுத்தரேன். நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா நாங்கள் உங்களுடையவர்கள், அதுடன் கூடவே படிக்கவும் வேண்டும். அப்பாவுக்கு குழந்தை ஆயாச்சு, ஆனால் கூடவே படிக்கணுங்கிற. என்னுடையவர்களாக ஆனீர்கள் என்றால் உங்களுடைய படிப்பு ஆரம்பமாகிவிட்டது. சுப்ரீம் டீச்சராகவும் இருக்கார், படிக்கணுங்கிற. பாபா கூறுகிறார், இது உங்களுடைய கடைசி ஜென்மம். தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக ஆகுங்கள். குழந்தைகள் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றனர். பாபா நாங்கள் உங்களிடம் ஆஸ்தி பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ஒரு பொழுதும் தூய்மையை இழக்க மாட்டோம். இந்த ஒரு பிறவி கண்டிப்பாக நான் தூய்மையாக இருப்பேன்னு உறுதி எடுத்துக்கிறோம். 63 பிறவிகளில் தூய்மையற்றவர்களாக இருந்தோம். இது 84 பிறவியோட கதையை பாபா நமக்கு சொல்கிறார். பாபா எளிமையாக புரிய வைக்கிறார். எப்படி லௌகீக தந்தை கூறுகிறார் அல்லவா, அதே போல். ஆக இவர் எல்லையற்ற தந்தை. அவர் ஆத்மாக்களோடு குழந்தைகளே குழந்தைகளே என்று பேசுகிறார். சிவராத்திரியும் கொண்டாடுகின்றனர் அல்லவா. இது அரை கல்பத்தின் ஒரு படிப்பாக இருக்கிறது. பாதி கல்பம் பகல், பாதி கல்பம் இரவாக இருக்கிறது. இப்பொழுது இரவு முடியக்கூடிய நேரமாக இருக்கிறது மற்றும் பகல் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம். பாரதம் சத்தியுகத்திலிருந்து பகலாக இருந்தது. சத்தியுகம் திரேதாயுகம்ங்கிறது பிரம்மாவோட பகல்னு அதான் சொல்லப்படுது. நீங்கள் எல்லாருமே பிரம்மாவோட குழந்தைகள், பிராமணர்கள் இல்லையா. அப்போ பிரம்மாவுக்கு பகல்னா பிராமணர்களுக்கும் அது பகல். இப்போ பிரம்மாவினுடைய இரவுனா பிராமணர்களுக்கும் இரவாக இருக்குது. தமோ பிரதான பக்தியோட நேரம். பக்தி கூட இப்போ தமோ பிரதானம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீட்டிலும் சண்டை சச்சரவுகள். அனைவருக்கும் பூஜை செய்து கொண்டே இருக்கின்றனர். எவ்வளோ பேருக்கு பூஜை செய்கிறாங்க. முச்சந்தியை கூட பூஜை செய்கின்றனர். அங்கே ஒரு சின்ன கல்லோ ஏதாவது வச்சு 3 ரோடு சந்திக்கிற இடத்துல கூட பூஜை செய்கிறாங்க. மனிதர்களின் சரீரத்துக்கு கூட பூஜை செய்கின்றனர். குரு, சாது, சன்னியாசிகள் தங்களை சிவோகம், நானே சிவன்னு சொல்லிக்கொள்கிறாங்க. பிறகு மாதர்கள் போய் அவர்களுக்கு பூஜை செய்கின்றனர். இப்போ இதெல்லாம் தான் தமோ பிரதான பக்திங்கிறார் பாபா. தேவி தேவதைகளையும் மறந்துட்டாங்க, பரமாத்மாவையும் மறந்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் பூஜை நடக்குது. பிரம்மா பாபா இதில் அதிக அனுபவம் இருக்கக்கூடியவர். பாபா சொல்கிறார், நானும் கூட நிறைய பூஜைகளை செய்திருக்கின்றேன். ஆனால் அந்த சமயத்தில் ஞானம் எதுவும் தெரியாமல் செய்தார். மனிதர்கள் மீது பழங்களை அர்ச்சனை செய்தனர். குவளையில் நீரை எடுத்து அர்ச்சனை செய்தனர். மனுஷங்களுக்கு பூ போடுறது, மலர்களை தூவுறது, அவங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பாதங்களை கழுவுவது, இதெல்லாம் செய்தாங்க. இதுவும் ஏமாற்றுதல் ஆகிவிட்டது அல்லவா. ஆனால் இவை அனைத்தும் மீண்டும் நடைபெறும். பக்தியில் இதெல்லாம் நடக்கும். பக்தர்களை காப்பவர் பகவான் மட்டும்தான். ஏனென்றால் அனைவரும் துக்கத்தில் இருக்கின்றார்கள். பாபா இதெல்லாம் புரிய வைக்கிறார். துவாபரிகத்திலிருந்து தங்களுக்காக குருவை ஏற்பாடு செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிறவிலையும் மாறி மாறி குருக்கள். மேலும் பக்தி மார்க்கத்தில் கீழே இறங்கியே வந்தீர்கள். யாருக்கிட்டையும் வழி கிடைக்கல, அதனால கீழே தான் வந்தோம். இதுவரையிலும் கூட சாதுக்கள் சாதனை செய்கின்றனர். அவங்களாலே உயர்ந்த நிலை அடைய முடியல, அதனால தான் பிறவி எடுத்து திரும்ப திரும்ப தவம் சாதனையெல்லாம் செய்கிறாங்க. பாபா கூறுகின்றால் அவர்களையும் கூட நான் தான் உயர்வான நிலையை அடைய வைக்கின்றேன். சங்கமிகத்தில் உங்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. பிறகு நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். பாபா ஞானக்கடல் என்றும் மனித சிருஷ்டியினுடைய விதை வடிவமானவர் என்றும் சொல்லப்படுகிறார். சச்சித் ஆனந்த சுரூபமானவர், சத்தியமானவர், மாறாதவர், சைத்தன்யமானவர், ஆனந்த கடலானவர். அவர் ஒரு பொழுதும் அழிவதில்லை. மரணம் என்பது இல்லை. அவரிடம் ஞானம் இருக்கிறது. ஞான கடலாக, அன்பின் கடலாக இருக்கின்றார். கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும். ஞானக்கடல், முதல்ல அவர் ஞானக்கடல். இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியே முதல்ல ஞானம்தான். சிவபாபா தந்தையாக இருக்கின்றார் அல்லவா, அப்போ ஆஸ்தி கொடுப்பாரு தானே. அவரும் பாபா, இவரும் உங்களுக்கு தந்தை. பிரம்மா பாபாவும் ஒரு வகையில். சிவபாபா பிரம்மா மூலம் உங்களுக்கு கல்வியை கற்றுத்தருகிறார். அதனால் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாவோட குமாரிகள். எவ்வளவு ஏராளமான பிரம்மா குமாரிகள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கில். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பிரம்மா அப்பானா சிவபாபா தாத்தாவாக இருக்கார். பாபா நம்மை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக்குகிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் தலை மீது இருக்கக்கூடிய பாவ சுமைகள் எல்லாம் பஷ்பமாகிவிடும். என்னை மட்டுமே நினைங்க.
எல்லா பாவமும் பஸ்மமாயிடும். பிறகு நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் உண்மையான தங்கமாக, உண்மையான நகையாக இருந்தீங்க. அப்பொழுது சதோ பிரதானமாக இருந்தீங்க. ஆத்மா சரீரம் ரெண்டுமே சதோ பிரதானம். ஆத்மா பிறகு சதோ ரஜோ தமோவிற்கு மாறுகிறது பிறவி எடுக்க எடுக்க. அப்போ சரீரம் கூட அதே போல் தமோ குணமாக மாறிட்டே இருக்கு. பாபா உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார். இப்போ நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள் இல்லையா? ஹே பதீத பாவனா வாருங்கள் என்று. பாரதத்தின் புராதன யோகம், பழமையான யோகம், புகழ் பெற்றதாகும். அதை இப்பொழுது தான் நான் உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறேன். பாரதத்தோடது தான் யோகக்கலை. அதை ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தது சிவபாபா தான். என்னோட யோகம் வைப்பீர்களானால், யோகம்னா என்ன? நினைவு. உங்களுடைய எல்லா கரையும் எரிந்து சாம்பலாகிவிடும். எவ்வளவு நினைவு செய்கிறீங்களோ அவ்வளவு கரைகள் நீங்கி கொண்டே செல்லும். நினைவினுடையது தான் முக்கியமான விஷயம். ஞானத்தையோ பாபா கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் ராஜாராணி எப்படியோ அதே போல் அனைவரும் தூய்மையாக இருப்பீர்கள். இப்போ படிக்கக்கூடிய பாடம் எல்லாரையும் தூய்மையாக்குது. பாதி கல்பம் தூய்மையாகும். இப்பொழுது அனைவரும் பதீத்தமாக இருக்கின்றீர்கள். பாபா கூறுகின்றார், இவருடைய அநேக பிறவிகளினுடைய கடைசி பிறவியில் நான் இவருக்குள் பிரவேசமாகின்றேன், பிரம்மாக்குள்ள. இவர் பாக்கியசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறார். இவர் படித்து பிறகு முதல் நம்பரில் செல்கின்றார். ஃபஸ்ட் நம்பருக்கு போயிடுறார். நாராயணா வரிசை கிரமமாக படிக்கிறவங்க ஆகிறாங்க. பாபா குழந்தைகளுக்கு ரகசியத்தை புரிய வைக்கிறார். 84 பிறவிகளோட ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. நம்ம தர்மத்தோட பேரே என்ன? சனாத்தன, ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம். நீங்கள் உயர்ந்த கர்மம் மற்றும் உயர்ந்த தர்மத்தை கொண்டவர்களாக இருந்தீர்கள். உங்கள் தர்மம் உயர்ந்தது போல் நீங்கள் செய்யக்கூடிய கர்மமும் இருந்தது. ராவணனுடைய பிரவேசம் நடைபெற்றதால் தர்மம் கர்மம் இரண்டுமே கீழாக போய்விட்டது. தர்மமும் மறந்துட்டோம், நம்ம செய்யக்கூடிய கர்மத்திலையும் எந்த நல்ல சிரேஷ்டத்தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ரெண்டுமே கீழாக ஆயிட்டீங்க, தர்மம் கர்மம். தங்களை தேவி தேவத்தான்னு அதனால் சொல்லிக்கொள்வதில் வெட்கமாக இருந்தது. அதனால் தர்மத்தோட பேர் என்ன பண்ணிட்டோம்? தேவி தேவதா தர்மம் இல்லாமல் ஹிந்து தர்மம்னு ஆக்கிட்டோம். அந்த இந்து என்ற பெயர் அந்த இடத்துல தான் அப்படி மாறி வந்துச்சு. உண்மையில் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். 84 பிறவிகளை எடுத்திருந்தீர்கள். பிறகு தூய்மை இழந்து விட்டதால் பேர் மாறிடுச்சு. 84 பிறவிகளின் சக்கரம் பாரதவாசிகளுடையது தான். அனைவருமே திரும்பி இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். முதலில் நீங்கள் செல்வீர்கள். எப்படி திருமண ஊர்வலம்ங்கிறது செல்கின்றதல்லவா? முதல்ல யார் போவாங்க? மணமகன், அதுக்கு பின்னாடி மணமகள். அதுபோல் சிவபாபா மணமகன் அப்படின்னு சொல்லப்படுறார். மணமகள்கள், நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப அசுத்தமாக தமோ பிரதானமாக மாறிட்டீங்க. அப்படிப்பட்டவர்களை மனம் நிறைந்த அழகிய மலர்களாக மாற்றி தன் கூடவே அழைத்து செல்வார். யார்? சிவபாபா. ஆத்மாக்களை தூய்மைப்படுத்தி தான் அவர் அழைத்து செல்வார். இப்படியே அழுக்கோட கூட்டிகிட்டு போக மாட்டார். இவர் லிபரேட்டர் கைட் என்று சொல்லப்படுகிறார். எல்லையற்ற தந்தை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். அவரோட பெயர் என்ன? சிவபாபா, சிவத்தந்தை. பெயர் சரீரத்துக்கு தான் வைக்கப்படுகிறது. ஆனால் பரமாத்மாவிற்கு சிவன் என்ற பெயர் ஆத்மாவுக்கே இருக்கு. பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷம சரீரம் அவர்களுக்கு இருக்குது. சிவபாபாவிற்கே எந்த சரீரமும் இல்லை. ஸ்தூல சரீரம், சூக்ஷம சரீரம் எதுவும் இல்லை. அவரை சிவபாபா என்று தான் சொல்லலாம். குழந்தைகள் சொல்கின்றனர், என்னுடைய தாயும் தந்தையுமாக இருப்பவரே, நாங்கள் உங்களுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறோம். மற்றவர்கள், அதாவது அஞ்ஞானிகள் அப்படியே அவரை என்னுடைய அம்மா அப்பா அவர் தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உண்மையில் அவர் எப்படி அம்மா அப்பான்னு. அனைவருக்கும் தெரிந்து விடுமானால் என்னவாகும் என்று தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாருக்குமே இப்போ அவர் சொர்க்கத்தோட ஆஸ்தியை கொடுக்கணும் அப்படி ட்ராமாவில் இல்லை. இந்த தெய்வீக மரத்தின் கன்று இப்பொழுது தான் நடப்படுகிறது. வைரத்திலிருந்து சோழியாக மாறுவதற்கு, மதிப்பில்லாமல் ஆகிறதுக்கு 84 பிறவிகள் ஆச்சு. பிறகு இப்பொழுது சோழியிலிருந்து வைரமாகிறதுக்கு ஒரே ஒரு பிறவி, கொஞ்ச நேரம்தான். இது மீண்டும் புதிய ஆரம்பம். உலகத்தோட சரித்திர பூகோளம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படியே திரும்பவும் நடக்கும். பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தீர்கள். 84 லட்சம்ங்கிறது கிடையாது. இது பெரிய தவறு. 84 லட்ச பிறவிகள் என புரிந்து கொண்டால் கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று ஆகிவிடும். அது 5000 வருஷம்தான். அப்போ இதெல்லாம் முற்றிலும் பொய்யானதாக ஆகிவிடும். பாரதம் இப்பொழுது பொய்யான கண்டமாக இருக்கின்றது. உண்மையான கண்டத்தில் நீங்கள் சதா சுகமாக இருந்தீர்கள்.
இந்த நேரத்தில் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அனைத்துமே உங்களுடைய முயற்சியில் தான் இருக்கிறது. ராஜ்யத்தில் என்ன பதவியை விரும்புகிறீர்களோ அதை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். முயற்சி பண்ணி அடைங்க. இதில் மாயமந்திரம் மேஜிக்கான எந்த விஷயமும் கிடையாது. முயற்சி பண்ணால் அடையலாம். மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றீர்கள். இது ஒரு நல்ல விஷயம் தானே, நல்ல மேஜிக் தானே. நீங்கள் ஒரு வினாடியில் அறிந்து கொள்கிறீர்கள், நாம் பாபாவோட குழந்தைகள், இவர் தான் எனக்கு அப்பா. கல்பமாக அவர் வந்து நம்மை சொர்க்கத்தோட எஜமானர்களாக ஆக்குகிறார். அரை கல்பமாக 2500 வருஷமாக அலைந்து கொண்டே வந்தோம். சொர்க்கவாசியாக யாருமே ஆகலை. இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கங்கிறாங்க, யாரும் அப்படி ஆகலை. பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களை தகுதியுடையவர்களாக ஆக்குகிறார். கண்டிப்பாக இங்கே மகாபாரத யுத்தம் நடைபெற்றிருந்தது, ஏற்கனவே நடந்தது. அப்போ ராஜயோகம் கற்பிக்கப்பட்டது. ஏன்னா போர்க்களத்தில் தானே காமிச்சிருக்காங்க இல்லையே. சிவபாபா கூறுகிறார், நான் வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றேன், கிறிஸ்து கற்பிப்பது இல்லை. இப்பொழுது உங்களுடைய அநேக ஜென்மங்களினுடைய கடைசி பிறவி. குழப்பமடையாதீர்கள். நீங்கள் பாரதவாசிகள். உங்கள் தர்மம் மிகுந்த சுகம் தரக்கூடியது. மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்களோ வைகுண்டத்திற்கு வர முடியாது. இந்த ட்ராமாவும் துவக்கம், அதாவது முதலும் முடிவும் இல்லாமல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ யார் சொர்க்கத்தில் வரணும் வர முடியாதுங்கிறதும் ட்ராமாவில் இருக்குது. எப்பொழுது இந்த ட்ராமா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, முதலும் முடிவும் இல்லை. உலகத்தோட இந்த சரித்திர பூகோளம், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி மீண்டும் மீண்டும் நடக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது சங்கம யுகம், சிறிய யுகம். குடுமி, அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பிராமணர்கள், அதுதான் சங்கம யுகத்தில் அவங்க தான் இருப்பாங்க. பாபா பிராமணர்களாகிய உங்களை தேவதைகளாக ஆக்குகிறார். ஆகவே பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகுவது அவசியம். பிரம்மா குழந்தை ஆனால் தான் ஆஸ்தி கிடைக்கும். தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கும். எதுவரை தங்களை பிரம்மா குமாரிகள் என்று புரிந்து கொள்வதில்லையோ அதுவரை ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? பிறகும் கூட யாராவது கொஞ்சமாவது ஞானத்தை கேட்டாலும் சாதாரண பிரஜையில் வந்து விடுவார்கள். வருவதோ நிச்சயம். கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் அதுக்கான பலன் கிடைக்கும். சிவபாபா பிரம்மா மூலம் பிராமணன், தேவதை, சத்திரியன் தர்மத்தின் ஸ்தாபனையை செய்கின்றார். இப்போ பிராமண தர்மம், எதிர்காலத்தில் தேவதா சத்திரிய தர்மம். கீதையை தவிர வேறு எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது. கீதை தான் சர்வோத்தம தெய்வீக தர்மத்தின் சாஸ்திரம். இப்போ இந்த கீதையிலிருந்து தான் 3 தர்மங்கள் ஸ்தாபனையாகின்றது. பிராமண தர்மம், தேவதா தர்மம், சத்திரிய தர்மம். பிராமணர்களாக இங்கே தான் ஆக வேண்டும், தேவதையாகவும் இங்கே தான் ஆவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையானா காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமானா பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, ஒவ்வொருவரின் நடிப்பின் பங்கு நிச்சயிக்கப்பட்டது என்று அறிந்து கொண்டு சதா கவலையற்று இருக்க வேண்டும். நடப்பவை அனைத்தும் டிராமாவில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. டிராமாவின் மீது அசையாத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, இந்த சிறிய சங்கம யுகத்தில் பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். நினைவின் பலம் மூலம் கரையை நீக்கி தன்னை சோழியிலிருந்து வைரம் போல ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த இனிமையான மரத்தின் நாற்றாக செல்வதற்காக தகுதியுள்ளவர்களாக ஆக வேண்டும். வரதானம், ஒரு தந்தையின் நினைவால் சதா அந்த அன்பின் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையின் மூலமாக ஏக்கர ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சாட்சியான பார்வையாளர்கள் ஆக வேண்டும். இப்பொழுது அப்படிப்பட்ட சோதனைகள் வர இருக்கிறது. சங்கல்பம் கனவுல கூட இது வரைக்கும் வந்திருக்காது. ஆனால் உங்களது பயிற்சி அதனால் அப்படி இருக்கணும். எவ்வாறு எல்லைக்குட்பட்ட நாடகத்தை சாட்சியாக பார்க்குறீங்களோ, அது கடுமையான காட்சியாக, கசப்பான காட்சியாக இருக்கலாம், இல்லை மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சாட்சியாக பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் இருக்காது. அதே போல் ஒருவரது பாகம் நகைச்சுவையாக இருக்கலாம், அல்லது அன்பான ஆத்மாவின் கம்பீரமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரோட பாகத்தையும் சாட்சியாக இருந்து பாருங்கள். ஏக்ரஸாக இருக்க வேண்டும். உங்களோட ஏக்ரஸ்னால் உங்கள் மூடு மாறவே கூடாது. எப்படி அந்த நாடகத்தை பார்க்கும்போது
சந்தோஷமான காட்சினாலும் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட போகிறதில்ல, அழுகை காட்சினாலும் நம்ம சேர்ந்து அழுக போகிறதில்ல. சாட்சியாக பார்க்குறீங்க. ஒருத்தர் ஹீரோவாக இருக்காங்க அப்படின்னாலும் வில்லனாக இருக்காங்கனாலும் நடிப்பை பார்க்குறோம் சாட்சியாக. அதே போல் இப்போ இந்த நாடகத்தையும் பாருங்கள். அப்போ ஒரே ஒரு தந்தையோட நினைவில் அப்படி மூழ்கி இருக்கும்போது தான் ஏக்ரஸ் நிலை என்பது, ஒரே போல நிலை என்பது ஏற்படும். ஸ்லோகன்: திடமான நிச்சயத்தின் மூலம் தனது பாக்கியத்தை உறுதிப்படுத்தி கொண்டால் சதா கவலையற்று இருப்பீர்கள். நம்பிக்கை இருக்கணும். அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கும்போது தன்னோட பாக்கியத்தையும் உறுதியாக நீங்கள் உருவாக்கிக்கலாம். எவ்வளோ மேலே கீழே விஷயங்கள் வந்தாலும் கண்டிப்பாக என்னோடய பாக்கியத்தை நான் உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும்போது சதா கவலை இல்லாமல் நீங்கள் இருக்க முடியும். அவ்யக்த இஷாரா: நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். காரியம் செய்வதற்கு முன் இந்த நம்பிக்கை வையுங்கள், எனக்கு வெற்றி கிடைத்தே விட்டது, கிடச்சிருச்சு. செய்கிறதுக்கு முன்னாடியே நினைங்க, எனக்கு கிடச்சிருச்சு வெற்றி. அநேக கல்பத்தில் நான் வெற்றியாளனாக ஆயிருக்கேன். அநேக கல்பம் அநேக முறை வெற்றி மாலையில் பூஜைக்குரியவனாக மாறியிருக்கின்றேன். இப்போது அதையே தான் திரும்ப செய்யணும். இது எனக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே செய்த காரியத்தை திரும்ப செய்யணும். அதனால் தான் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது இந்த நாடகம்னு சொல்லப்படுது. உருவாக்கப்பட்டு விட்டது, ஆனால் இப்பொழுது திரும்பவும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும். செஞ்சுதானே ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த செய்கிறதுக்கான பார்ட் இப்போ இருக்குது. அதை நாம் இப்போ செய்யணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு செய்யுங்க. வெற்றி என்பது ஏற்கனவே உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குங்க. அச்சா. ஓம் சாந்தி.